அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம தினம்தோறும் உங்களுடைய வாழ்க்கையை அனைத்து வகையிலும் மேம்படுத்தக்கூடிய சில வழிமுறைகளை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அது மந்திர ஜபமாக இருக்கலாம், அல்லது ஒரு விளக்கேற்றுவதாக இருக்கலாம், ஏஞ்சல் நம்பராக இருக்கலாம், மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு, ஸ்விட்ச்வேர்ட்ஸு அப்படின்னு நம்ம சின்ன விஷயங்களையும் அந்தந்த நாளுக்குரிய தெய்வ வழிபாடுகள், அதாவது திதிக்குரிய தெய்வ வழிபாடுகள் என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் எப்பொழுதும் எந்த ஒரு தடை இல்லாத ஒரு பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கணும், உங்களுடைய கைகளில் எப்பொழுதும் பணம் புழங்கி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினம்தோறும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் 11 முறை எழுதி பாருங்க. எந்த நாளில் ஆரம்பிக்கணும், நாங்கள் அசைவம் சாப்பிட்டா இதை ஆரம்பிக்கலாமா, தீட்டு காலங்களில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம். சில பேர் நான் என் வீட்டில் இல்லை, எங்கள் அம்மா வீட்டில் நான் வந்திருக்கிறேன், 1 மாதம் நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே நான் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக செய்யலாம். இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் நோட்டு, பேனா, அதன் பிறகு உங்களுடைய ஆழமான நம்பிக்கை ஆலமரத்தை விட வலுவானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய நம்பிக்கைக்கு இருக்கக்கூடிய சக்தி, அதாவது நம்முடைய ஆழ்மனதில் நாம் ஒரு நம்பிக்கையை விதைக்கிறோம் அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய சக்தி வேற எதற்குமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. எல்லார்கிட்டையும், நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லார்கிட்டையுமே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நோட் இருக்கும். ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் நோட் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதிலேயே இந்த ஒரு வார்த்தையை எழுதலாம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் புதுசாக ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. கோடு போட்டதோ கோடு போடாததோ அது பிரச்சனை கிடையாது, எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் நீங்கள் எழுதக்கூடிய பேனாவின் நிறமும் எது வேணாலும் இருக்கலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எழுதும்பொழுது நல்ல நேர்மறை எண்ணத்தோடு மகிழ்ச்சியான மனநிலையில் இதை நீங்கள் எழுதுங்க. இல்லை எனக்கு இன்றைக்கி மூடு சரியில்லை, இன்றைக்கி நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன், ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அன்றைய தினம் இதை நீங்கள் எழுதாதீங்க. ஏன்னா இதை தொடர்ந்து எழுதணும் அப்படின்லாம் எந்த வித கணக்கும் கிடையாது. அதே போல் சில பேர் இதை எத்தனை நாளைக்கு எழுதணும் அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை நாள்லாம் கணக்கு கிடையாது. நீங்கள் தினம்தோறுமே இதை நீங்கள் வாழ்நாள் முழுக்க எழுத வேண்டிதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பணத்தேவை நாம் உயிரோடு இருக்கின்ற வரை நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்க போகிறது. அதனால் நம்ம என்னைக்கெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இதை நீங்கள் எழுதுங்க. அதே போல் குறிப்பிட்ட நேரமும் கிடையாது. நீங்கள் தூங்குறதுக்கு முன்பு இதை நீங்கள் எழுதணும். ஆனால் இதை எழுதும்போது மற்றவங்க கிட்ட பேசுறது, ஃபோன் பேசுறது, மற்ற விஷயங்களை செய்கிறது அப்படின்லாம் இதை நீங்கள் செய்யாதீங்க. உங்களுடைய இரவு வேலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் முடித்து கொண்டு உங்கள் பெட்டில் அமர்ந்துட்டீங்க. இனிமேல் நீங்கள் ஃபோன்லாம் தொட போகிறது கிடையாது, வேறு யாருக்கிட்டையும் பேச போகிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு முன்பு தான் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். ஏன்னா இதை நீங்கள் செஞ்சுட்டு அதை பற்றி ஒரு 2 நிமிடங்கள் உங்கள் மனதில் அதை பற்றி ஒரு எண்ணத்தை ஓட விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே உங்கள் கண்களை மூடி தூக்கத்திற்கு போயிடணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வார்த்தைகள் எழுதுகிறோம் இல்லையா, அது ஒன்று அதிகாலை நம்ம எழுதணும், அல்லது இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு எழுதணும். ஏன்னா அந்த நேரத்தில் மற்றவர்களோட குறுக்கீடு அப்படிங்கிறது இருக்காது, நம்மை சுற்றி சத்தம், இரைச்சல் அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம மனதை ஒருமுகப்படுத்தி இந்த ஒரு வார்த்தையை நாம் தாராளமாக எழுதலாம். அதனால் எனக்கு பீரியட்ஸு, இல்லை நான் இன்றைக்கி என்வி சாப்பிட்டேன், இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல, நான் குளிக்கலை, நான் எழுதலாமா, யார் வேணாலும் இதை நீங்கள் எழுதலாம். ஏன்னா இது அந்த ஆழ்ந்த தூக்கத்திற்கு போவதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்மளுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அதற்கு ஒரு கட்டளை இடுவது மாதிரி இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தினமும் திரும்ப எழுதும்பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். சரி, என்னதான் அந்த வார்த்தை, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க.
நம்மெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு நடக்கலைன்னா என்ன சொல்வோம்னா, எனக்கெல்லாம் அந்த பிராப்தமே இல்லை, நான் அதற்கெல்லாம் கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிராப்தம் நடக்கணும்னு இருந்தால் தான் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த பிராப்தம் எனக்கு எழுதி வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம எழுதக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, அந்த பிராப்தம் அப்படின்னு இருக்குதுல்ல, அந்த ஒரு வார்த்தைக்கு முன்பு தன அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்க போகிறோம். தன ப்ளஸ் பிராப்தம், தன பிராப்தம், தன பிராப்தம், தன பிராப்தம். இதுதாங்க நம்ம சொன்ன அந்த சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. பணத்தை மேன்மேலும் பெருக்கி உங்களிடம் தரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த வார்த்தை தான் இந்த தன பிராப்தம். ஏற்கனவே நம்முடைய சேனலில் பல நல்ல வார்த்தைகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். சுபம், லாபம், பணத்தை தொடும்பொழுது அந்த 2 வார்த்தைகளை நீங்கள் உச்சரிங்கள். தனம், வர்த்தனம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். வாழ்க வளமுடன், நற்பவி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த வரிசையில் வரக்கூடியது தான் இந்த தன பிராப்தம். நம்ம அதை உச்சரிப்பதை காட்டிலும் அதை எழுத்து வடிவத்தில் நம்ம அதை பார்ப்பது, எழுதுவது அப்படிங்கிறது இன்னும் நமக்கு கூடுதல் பலன்களை பெற்றுத்தரும். சரிங்களா? நீங்கள் அடுத்த நாள் ஓய்வாக இருக்கும்பொழுது அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப உங்கள் கண்களால் பார்க்கலாம், நோட்டாக இருக்கும் பட்சத்தில். அதனால தான் நம்ம அதை மாதிரி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுங்க. இந்த ஒரு வார்த்தையை எழுதுவதன் மூலம் எப்படிங்க தினம் தினம் பணம் நம்மை தேடி வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதுவதன் மூலம், அதை நீங்கள் கண்களால் பார்ப்பதன் மூலமும் உங்களுடைய ஆழ் மனதில் அந்த பணத்தை ஈர்ப்பதற்கான சில விதைகள் விதைக்கப்படுகின்றன. உங்களுடைய எண்ணங்களும் மாறும், நேர்மறையானதாக மாறும். பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது மேலோங்கும். இந்த வகையில் தான் அது வேலை செய்யும். இதை பற்றி சிந்தித்து கொண்டே நீங்கள் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் உறங்கும் பொழுது மறுநாள் காலையில் அந்த பணத்தை பற்றிய ஒரு கவலை வருவதை காட்டிலும் ஒரு நேர்மறையான மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். இந்த வழியில் தாங்க ஒவ்வொன்றுமே வேலை செய்கிறது. அது ஸ்விட்ச் வேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஏஞ்சல் நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, இதனை அடிப்படையாக கொண்டு தான் அது எல்லாமே வேலை செய்யும். ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது ஆழமாக உங்களுடைய மனதில் பதியும். ஸோ உங்களால் ஆன முயற்சிகளை நீங்கள் தினமும் போட்டுக்கொண்டே இருப்பீர்கள். அதற்கான ஒரு நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.